கவனி ராஜா, நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்துட்டோம். என்னென்ன மெத்தட் பார்த்தோம்? ஸ்டாக் மெத்தடு, டெட்டார் மெத்தடு, மெமரண்டம் ட்ரேடிங் அண்ட் P&L மெத்தட். மெமரண்டம் ட்ரேடிங் அண்ட் P&L நான் டீச் பண்றதுக்கு முன்னாடி ட்ரேடிங் P&L பிரான்ச் அக்கவுண்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு. பிரான்ச்சோட சேல், பிரான்ச்சோட பர்ச்சேஸ், பிரான்ச்சோட எக்ஸ்பென்ஸ், பிரான்ச்சோட இன்கம் போட்டா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட். ஓகேவா? அது ரொம்ப சிம்பிள், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. லாஸ்டா ஒரே क्वेश्चनக்கு 3 மெத்தட்ல ஆன்சர் போட்டு காட்டுறேன். ஒரே क्वेश्चन 3 மெத்தட்ல ஆன்சர் போடு. இப்போ ரெண்டாவது மெத்தட் ஸ்டாக் அண்ட் டெட்டார் மெத்தட். இன் டெட்டார் மெத்தட் we will prepare only one account in the books of head office. Only one account. என்ன account? debtors, branch account. Treating branches debtor. இங்க கொஞ்சம் ஃபர்தரா போறோம். இந்த ஃபர்தரா போறது என்ன தெரியுமா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சில பேரண்ட்ஸ் நம்ம கதைக்க வருவோம். பேரண்ட்ஸ் இருக்காங்க, புள்ள இருக்கான். பேரண்ட்ஸ் சொல்றதுதான் புள்ள கேட்கணுன்றதுலாம் கரெக்ட். சில பேர் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்றதுதான் புள்ள படிக்கணும், பேரண்ட்ஸ் சொல்லும் போது புள்ள டிவி பார்க்கணுன்ற மாதிரிலாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்க? பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கணுன்றது இன் டிசைடிங் 11th விச் குரூப் டிசைடிங் பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணா ஓகே. 10th படின்னு சொல்றது பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணா ஓகே. அடுத்தது இந்த காலேஜில் படிக்க சொல்றது பேரண்ட் டிசைட் பண்ணா ஓகே. இன்னைக்கு 1 o'clock நீ வந்து இந்த டிஷர்ட் தான் போட்டு உட்காந்து படிக்கணும். 6 o'clock நீ டிஷர்ட் இல்லாமல் தான் உட்காந்து படிக்கணும். நைட் 8 o'clock ஆனால் பெட்டில் போய் தூங்கணும் அப்படின்னு இன்னும் ஃபர்தர் லெவல் ஆஃப் கண்டிஷன்ஸ் போடுற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சேம் லைக் வெறும் எனக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணாம், எனக்கு மட்டும் கண்ட்ரோல் மட்டும் வேணாம், எனக்கு எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் வேணும். எப்படி? அந்த பிரான்ச்சோட எல்லா கண்ட்ரோலும் வேணும். ஸ்டாக் கண்ட்ரோல், டெட்டார் கண்ட்ரோல், பிரான்ச்சோட கேஷ் கண்ட்ரோல், பிரான்ச்சோட எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல், அவனுக்கு நான் என்ன குட்ஸ் அமைச்சிருக்கேன்ற கண்ட்ரோல், எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணனா இதுதான் ஸ்டாக் அண்ட் டெட்டார் மெத்தட். ஸ்டாக் அண்ட் டெட்டார் மெத்தட். ஓகேவா? I am gaining control over all the areas where branch is operating. branch என்ன பண்ண போறான்? கிரெடிட் சேல் பண்ண போறான். பிரான்ச் டெட்டார். பிரான்ச் என்ன பண்ண போறான்? என்டிட்டி ஸ்டாக் வாங்க போறான். ஸ்டாக் அக்கவுண்ட். பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ண போறான்? பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட். எல்லாத்தையுமே யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? ஹெட் ஆபீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவான். கெய்னிங் மோர் கண்ட்ரோல் ஓவர் தி பிரான்ச். இப்போ இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலனா ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் யார் பீரியடிக்கல் ஸ்டேட்மென்ட் அனுப்புவா? பிரான்ச். அதை வச்சு அப்படியே நானும் ஸ்டாக்னு போட்டுப்பேன். அப்ப எப்படி புள்ள நான் படிச்சிட்டப்பா அப்படின்னு சொன்னா அப்பா சரிப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி. இது எப்படி படிச்சிட்டியா? என்னென்ன படிச்ச காமி அப்படின்னு கேட்டா பிரான்ச் ஸ்டாக் அக்கவுண்ட். கெய்னிங் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் ஓவர் தி யாரு? பிரான்ச். அதான் என்ன அக்கவுண்ட்? ஸ்டாக் அண்ட் டெட்டார்ஸ் அக்கவுண்ட். கவனி, பிரான்ச் ஸ்டாக் அக்கவுண்ட், பிரான்ச் டெட்டார் அக்கவுண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட், P&L அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இத்தனை அக்கவுண்ட் நம்ம பண்ணோம். ஜஸ்ட் 6 அக்கவுண்ட் தான். இதுல ஃபைனலா எந்த அக்கவுண்ட்ல இருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறாங்க? பிரான்ச் P&L. பிரான்ச் P&L எப்படி இருக்கும்னா, இங்க பிரான்ச் ப்ராஃபிட் வந்துரும், கிராஸ் ப்ராஃபிட் வந்துரும். இங்க என்ன வந்துரும்? பிரான்ச்சோட கிராஸ் ப்ராஃபிட். இங்க பிரான்ச்சோட எக்ஸ்பென்ஸ், இங்க டு நெட் ப்ராஃபிட். நான் ஆன்சர் சொல்லிட்டேன், டைரக்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாத, டைரக்டா ஆன்சர் எப்படி போடணும்னு சொல்றேன். இங்க பிரான்ச்சோட கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் இஸ் a profit arrived by deducting the expenses, direct expenses from revenue. That is sales minus purchase, opening stock, closing stock adjustment போட்டா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிரும்? கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டா நெட் ப்ராஃபிட். இதுதான் உங்களோட பிரான்ச் P&L. 2 பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் போட்டுருப்பியா? பிரான்ச் P&L ல 2 பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். அப்ப பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல பை பிரான்ச் P&L. அப்போ என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் நீ எக்ஸ்பென்ஸ் என்ன நேச்சர்? டெபிட். எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் டெபிட். எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் டெபிட். ஏன்னா டெபிட் கிரெடிட்டோட தமிழ் ஒரு தெரியுமா உனக்கு? டெபிட் கிரெடிட் படிச்சிருக்கோமே. தமிழ்ல டெபிட்னா என்ன தெரியுமா? டெபிட்னா பற்றுன்னு அர்த்தம், கிரெடிட்னா வரவுன்னு அர்த்தம். ஓகே, டெட்டார் ஒரு பர்ச்சேஸ் எப்படி போடுவாங்கன்னா, டெட்டார் என்ட்ரி எப்படி, ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா, கொள்முதல் அக்கௌண்ட் பற்று வை டு யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கே அவனுக்கு வரவு வைன்னு போடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார் போடுவோம் நம்ம என்ட்ரி. அவன் எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல எப்படி இந்த என்ட்ரி சொல்லுவாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி. தமிழ்ல ஜேர்னல் என்ட்ரி நம்ம 11th 12th புக் எடுத்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்ல இருக்கும். கொள்முதல் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டுருவோம். கொள்முதல் அக்கௌண்ட் டெபிட். பட் டெபிட்னா மீன்ஸ் பற்று வைன்னு சொல்லுவாங்க. தமிழ் டீச்சர்ஸ்லாம் அப்படி தான் அர்த்தம். பற்று வைன்னு சொன்னாங்கன்னா டெபிட் பண்ணுன்னு அர்த்தம், வரவு வைன்னு சொன்னாங்கன்னா கிரெடிட் பண்ணுன்னு அர்த்தம். இங்க எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் என்னது? டெபிட். அப்ப எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இங்க வந்துரும். அந்த எக்ஸ்பென்ஸோட பேலன்ஸ் எங்க இந்த சைடு வருமா? எல்லாத்தையும் இந்த பக்கம் தான் எல்லாமே என்ட்ரி இருக்குன்னா 10,000 20,000 30,000 என்ட்ரி பேலன்ஸ் வந்து இந்த சைடா. அந்த பேலன்ஸ் எங்க அனுப்புவ? P&L. அப்ப பை பிரான்ச் P&L. இங்க பிரான்ச் P&L ல 2 பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். அப்ப இன்னும் என்ன வர வேண்டிய பாக்கி இருக்கு?
பொண்ணு வந்துச்சு மாப்பிள்ளை வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்துச்சுலான்ற கதை தான். இங்கே என்ன வர வேண்டியது இருக்கு? பிரான்ச்சோட ப்ராஃபிட். இந்த பிரான்ச் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட். எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சா? எக்ஸ்பென்ஸ் எங்கே வந்துச்சு? பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஆனால் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இன்னும் சொல்லலை. பாரு எப்படி என்ட்ரி போடுறோம் பாரு. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்றேன். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குமா? எங்க என்ட்ரி? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். டெட்டாரோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குமா? டெட்டாருக்கு பிரான்ச்சோட டெட்டாருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குமா? பிரான்ச் டெட்டார்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். பிரான்ச்சுக்கு கேஷ்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குமா? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். எல்லாத்துக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சா? ஒன்ஸ். அடுத்த ஆக்டிவிட்டி என்ன நடக்கும்? ஹெட் ஆஃபீஸ் குட்ஸ் அனுப்புவான். ஹெட் ஆஃபீஸ் குட்ஸ் அனுப்புவோம். குட்ஸ் அனுப்புனா ஸ்டாக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டாக் அக்கவுண்ட்ல இது இன்க்ரீசிங் சைடா, இது என்ன சைடு? டிக்ரீசிங் சைடு. டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அப்போ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்ல பை பிரான்ச் ஸ்டாக். பிரான்ச் ஸ்டாக் பை பிரான்ச் ஸ்டாக். சார் ஏன் சார் அந்த ரெண்டு அக்கவுண்ட் கூட சின்னதா போட்டுருக்கேன்? எக்ஸாம்ல அந்த ரெண்டு அக்கவுண்ட் போட தேவையில்லை. அதனால தான் அந்த அக்கவுண்ட் என்னவா போட்டுருக்கேன்? சின்னதாக போட்டிருக்கேன். பட் அது இருந்ததுன்னா உனக்கு கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் புரியுன்றதுக்காக போட்டிருக்கேனே தவிர எக்ஸாம்பிள் இந்த நீ 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா போதும், எந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அந்த 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. சி கவனி, குட்ஸ் அண்ட் பிரான்ச்ல குட்ஸ் வாங்கிருப்பானா, அப்ப பிரான்ச்சோட ஸ்டாக் என்ன இருக்கும்? அப்ப டு குட்ஸ் அண்ட் டு பிரான்ச். அங்க குட்ஸ் அண்ட் பிரான்ச் பை பிரான்ச் ஸ்டாக். என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த 6 அக்கௌண்ட் தவிர நீ வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ண கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 6 அக்கௌண்ட் தவிர நீ என்ன பண்ண கூடாது? வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சார் இப்போ டூ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சார் எலக்ட்ரிசிட்டி என்ன? எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல என்ட்ரி பண்ணணும். டூ பிரான்ச் கேஷ்ல என்ட்ரி போடு. பிரான்ச் கேஷ்ல பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி போடு. எலக்ட்ரிசிட்டி நீ புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணாத. ஏன்னா கண்ட்ரோல் வச்சுக்கலாம் புள்ள மேல. நேச்சி நட லெஃப்ட் திரும்ப ரைட் திரும்பன்ற அளவுக்கு கண்ட்ரோல் வைக்க முடியாது. கரெக்ட்டா? அப்ப எக்ஸ்பென்ஸ் தான் எவ்வளவு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். எக்ஸ்பென்ஸ் என்னென்ன பண்ணிருக்காங்க கேட்க மாட்டான். புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல என்ன? பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல டு பிரான்ச் கேஷ் இன்கர் பண்ணிருக்கான். பிரான்ச் கேஷ்ல பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் கேஷ் வெளிய போயிருக்குன்றது மட்டும் தான் என்ன பண்ணுவான்? என்ட்ரி போடுவான். கரெக்ட்டா ராஜா? அப்போ எல்லா ஈச் அண்ட் எவரி அக்கவுண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 4 + 2 எத்தனை அக்கவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம்? 6 அக்கவுண்ட் தான். இப்போ நான் கிரெடிட் சேல் பண்ணிருக்கேன் சார், நான் ஸ்டாக் குறையுமா? எது ஏறும்? டெட்டார் ஏறுமா? அப்ப பை பிரான்ச் டெட்டார், பிரான்ச் டெட்டார்ல டு பிரான்ச் ஸ்டாக். நீ டெட்டார் பேர்ல என்ட்ரி போட கூடாது. அது யார் என்ட்ரி போடுவா? டெட்டார் என்ட்ரி. தட் இஸ் ஹெட் ஆபீஸ். டெட்டார் என்ட்ரியை பிரான்ச் போட்டுப்பான். அது அவனோட பிரச்சனை. அவன் யார்கிட்ட காசு வாங்கணும் அவன் ரெக்கார்ட் வச்சுப்பான். புரியுதா? நீ என்ன என்ட்ரி போடுவ? இங்க பை பிரான்ச் டெட்டார், இங்க டு பிரான்ச் ஸ்டாக். சரி, ஃபர்ஸ்ட் குட்ஸ் இன் டு பிரான்ச். குட்ஸ் வாங்கிட்டேன். வாங்கினோடனே நான் அந்த குட்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன்? விற்க ட்ரை பண்ணுவேன். விற்கிறதுக்கு 2 சேல் இருக்கு. ஒன்னு கேஷ் சேல், இன்னொன்னு கிரெடிட் சேல். பை கிரெடிட் சேல்னா பிரான்ச் டெட்டார் வில் இன்க்ரீஸா, ஸ்டாக் வில் டிக்ரீஸ். சேல் பண்ணா ஸ்டாக் வில் டிக்ரீஸ். அப்ப பை பிரான்ச் டெட்டார், பிரான்ச் டெட்டார்ல டு பிரான்ச் ஸ்டாக். சார் பிராக்கெட்ல வேணும்னா கிரெடிட் சேல் எழுதிக்கோ. பை கிரெடிட் சேல் என்ட்ரி போடுறோம். அந்த பை சேல் தான் என்ட்ரி போடுறாங்க. இங்க பிராக்கெட்ல கிரெடிட் சேல். கரெக்டா ராஜா? சேல் பண்ணா என்ன ஆயிடும்? ஸ்டாக் குறையும். டெட்டார் பேலன்ஸ் வில் இன்க்ரீஸ் டு பிரான்ச் ஸ்டாக். வேற என்ன பண்ணலாம்? கேஷ் சேல் பண்ணலாமா? கேஷ் சேல் பண்ணா பை பிரான்ச் சேல். கேஷ் டு பிரான்ச். பிரான்ச் கேஷ்ல டு பிரான்ச் ஸ்டாக். இங்க பை பிரான்ச் கேஷ், பிரான்ச் கேஷ்ல டு பிரான்ச் ஸ்டாக். வேற என்ன பண்ணலாம்? குட்ஸ் இன் டிரான்சிட். வராம இருக்கலாமா? ஸ்டாக் குறைஞ்சிரும்ல குட்ஸ் இன் டிரான்சிட்ல. அப்ப பை குட்ஸ் இன் டிரான்சிட். டைரக்டாவே என்ட்ரி போடு. பை குட்ஸ் இன் டிரான்சிட். அதுக்கெல்லாம் கரஸ்பாண்டிங் என்ட்ரி தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அதெல்லாம் என்ன என்ட்ரிஸ்? அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது அதுக்கு. நான் 10 ரூபாய் கூகுள் பேல ஆகாஷ் கமிச்சிட்டேன். அவனுக்கு 10 ரூபாய் கூகுள் பேல வரல. அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட பேலன்ஸ் 0 பிளஸ் கேஷ் இன் டிரான்சாக்ஷன் எவ்வளவு போட்டுப்பான்? 10. ஆர் என்னோட 10 ரூபாய் அவனுக்கு பேசா என்ட்ரி இல்லையா இப்போ? அப்ப நான் என்ன பண்ணணும்? 10 ரூபாய் என் புக்ல போடணும். இப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தது, ஆகாஷ்ட 0 ரூபீஸ் இருந்துச்சு. நான் கூகுள் பேல அவனுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவனுக்கு 10 ரூபாய் ஏறி இருக்கணுமா? ஆனா அவனுக்கு வரல கேஷ். என்கிட்ட இருந்த காசு இப்போ என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு என்னதான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா யாராவது ஒரு அக்கௌண்ட்ல என்ன போடணும்? 10 ரூபாய் போடணும்ல. இப்போ ரெண்டு பேருமே 0 போட முடியுமா? யாரோ ஒருத்தர் 10 ரூபாய் போடல. ஒன்னு நான் கேஷ் இன் டிரான்சிட் 10 ரூபீஸ் போடுவோம், இல்லனா அவன் கேஷ் இன் டிரான்சிட் 10 ரூபீஸ் போடுவான். அதெல்லாம் என்ன அக்கௌண்ட்? இன்டர்மீடியட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இயர் அது ஸ்டாக்கா மாறிடும். நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்ல அது என்ன ஸ்டாக்ல ஆட் ஆயிடும்? ஓப்பனிங் ஸ்டாக். சோ குட்ஸ் இன் டிரான்சிட். லாஸ் ஆயிருக்கலாமா? லாஸ் ஆயிருக்கலாமா? பை
லாஸ் இன் டிரான்சிட் ஆர் லாஸ்ட். இது பில்ஃபரேஜ்னா பில்ஃபரேஜ்னா என்ட்ரி போட்டு. பை பேலன்ஸ் கேரி டவுன் என்னது? க்ளோசிங் ஸ்டாக். பை பேலன்ஸ் கேரி டவுன் என்னது? க்ளோசிங் ஸ்டாக். அப்போ பாரு, ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டேன், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டேன், goods received from head office போட்டேன், that is goods sent to branch. head office இது எல்லாமே இந்த புக்ஸ்ல head office books 2 goods sent to branch. அத அவங்க வித்துனானா branch credit sale பண்ணினானா branch rate ஆர் branch rate ஆர்ல 2 branch stock. cash sale பண்ணினானா by branch cash அக்கவுண்ட்ல 2 branch stock. லாஸ் ஆயிடுச்சுனா லாஸ் போட்டு க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் பண்ணா பேலன்ஸ் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன்னா இங்க காஸ்ட்ல இருக்கிறது இங்க ப்ராஃபிட் இருக்கு. இங்க 100 ரூபாய் பொருளை எவ்வளவு தான் வித்திருப்பேன்? 120 ரூபாய்க்கு வித்திரு. அப்ப என்ன இருக்கும் கன்ஃபார்ம்? ப்ராஃபிட். பேலன்ஸ் பண்ணா என்ன ப்ராஃபிட்? இதான் கிராஸ் ப்ராஃபிட். இதான் என்ன ப்ராஃபிட்? அப்ப பாரு, கவனி, ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு குட்ஸ் எண்ட் பேலன்ஸ். இத தவிர குட்ஸ் உள்ள வரதுக்கான வழி இருக்கு. என்ன சொல்ல பாப்போம்? goods returned from customer. that is என்ன ரிட்டர்ன்? அது என்ன goods returned from customer என்ட்ரி போடலாமா? என்ன என்ட்ரி போடணும்? யார் என்ன வாங்கி இருக்கோம்? debtor என்ன ரிட்டர்ன் வரும். அப்போ branch debtor will decrease, stock will increase. அப்ப சேல்ஸ் ரிட்டர்னுக்கு by branch debtor, sorry, to branch debtorல by branch stock. என்ன என்ட்ரி பிராக்கெட்ல? சேல்ஸ் ரிட்டர்ன். இங்க என்ன என்ட்ரி? சேல்ஸ் ரிட்டர்ன். பேலன்ஸ் நான் குட்ஸ் திருப்பி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருப்பேனா? அப்போ by goods sent. அப்ப goods sent to branchல 2 branch stock. இப்போ பேலன்ஸ் பண்ணா 2 ப்ராஃபிட் கிடைக்குமா? அது பேரு branch P&L. எங்க போடுவோம்? branch P&L ல by gross profit. கரெக்ட்டா ராஜா? இப்போ இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் வரலல்ல. இந்த எக்ஸ்பென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம branch எக்ஸ்பென்ஸ் போட்டு எக்ஸ்பென்ஸ் இங்க இருந்து வந்துரும் தெரியும். இங்கவே இன்னும் வரலல்ல. அது எப்படி கொண்டு வரேன்னு பாரு. இப்போ இந்த என்ட்ரி புரியுதா? branch ஸ்டாக்ல branch ஓபனிங் இருக்கும். ஹெட் ஆபீஸ்ல இருந்து குட்ஸ் வாங்கிருப்பேன், வாங்குனத கிரெடிட் சேல் பண்ணிருப்பேன், கேஷ் சேல் பண்ணிருப்பேன். கிரெடிட் சேல்னா பை branch debtor, branch debtorல 2 branch stock. கேஷ் சேல்னா பை branch cash அக்கவுண்ட்ல 2 branch stock. ரிட்டர்ன் டு ஹெட் ஆபீஸ்னா பை goods sent to branch. ஏனா வாங்குன குட்ஸ் தான் திருப்பி ஷவுட் அடிக்கிறோம். அப்ப goods sent to branchல 2 branch stock. லாஸ்னா லாஸ் போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் வந்து நேரா எடுத்துட்டு வந்து P&L ல போட்டு ப்ராஃபிட் எடுத்து வந்து டைரக்டா என்ன பண்ணிரு? P&L ல போட்டு. இப்போ பிரான்ச் டெட்டார் அக்கவுண்ட் பாக்கி இருக்கா? ஓபனிங் பேலன்ஸ் போட்டாச்சா? கிரெடிட் சேல் போட்டாச்சா? சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டாச்சா? இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் பை branch cash பிராக்கெட்ல கலெக்ஷன். branch cashல 2 branch debtor. கரெக்ட்டா ராஜா? இது என்னது? கேஷ் சேல், இது கலெக்ஷன் ஃப்ரம் debtor branch cashல. அப்புறம் பேட் டெப்ட்ஸ் இருக்குமா? பை பேட் டெப்ட்ஸ் கிடையாது, பை branch expense. பை ஏன்னா பேட் டெப்ட்ஸ் நான் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணல, ஆனா லாஸ் தானே, லாஸ் புக் பண்றதுக்கு பை branch expense ஓபன் பண்ணிட்டு bad debts, discount, allowance to customers, இதெல்லாம் கிரெடிட் பண்ணிடு. க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ். இதுல இருந்து இந்த அக்கவுண்ட் எங்கேயும் எடுத்து போறது, ஜஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் தான் வச்சுக்கிறேன். இதுல இருந்து பேலன்சிங் எல்லாம் எங்கேயும் போகாது. இது க்ளோசிங் பேலன்ஸா போட்டுருவாரு. இப்போ இந்த மூணு எதுவும் பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கியா? அப்ப பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல 2 பிரான்ச் டெட்டார். என்னது? பேட் டெட்ஸ், அலவன்ஸ், டிஸ்கவுண்ட் அலவன்ஸ். இந்த என்ட்ரி முடிஞ்சா இது யூஸ் இருக்காதோட அடிச்சு. இப்போ பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல இது நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்துருச்சு. கேஷ் எக்ஸ்பென்ஸ்க்குல salary, rent, electricity. அப்ப 2 பிரான்ச் கேஷ். என்னென்ன? salary, rent, electricity, so on பில் போடு. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணா இந்த ஒரு பேலன்ஸ் வருமா? அத பை பிரான்ச் P&L. branch P&L ல 2 branch expense பேலன்ஸ் பண்ணா net profit ஆஃப் தி branch. புரியுதா ராஜா? நாம நீ கவனி. சோ என்னடா அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்? branch stock, debtor, branch expense, branch P&L, cash, goods sent to branch. ஃபர்ஸ்ட் இந்த 6 அக்கவுண்ட்க்குள்ள தான் என்ட்ரி கோடி திருப்பி போடணும். புதுசா ஒரு அக்கவுண்ட் யூஸ் பண்ணாத. ஓகேவா? 2 balance brought down, ஓபனிங் என்ட்ரி போட்டாச்சு. goods receive ஆகுது ஹெட் ஆபீஸ்ல இருந்து. goods sent ஹெட் ஆபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான பார்க்கணும். goods sent to branch அக்கவுண்ட்ல branch stock,
இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டூ குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச். குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச்ல பை பிரான்ச் ஸ்டாக். குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச் அக்கௌண்ட்ல பை பிரான்ச் ஸ்டாக். அந்த பிரான்ச் அந்த ஸ்டாக்கை வாங்கி வித்துருப்பானா, டெட்டார் வித்துருப்பானா, தட் இஸ் கிரெடிட் சேல் பண்ணிருப்பானா, பை பிரான்ச் டெட்டார். பிரான்ச் டெட்டார் அக்கௌண்ட்ல டூ பிரான்ச் ஸ்டாக். கேஷ் சேல் பண்ணிருப்பானா, கேஷ் வாங்கிருப்பானா, பை பிரான்ச் கேஷ். பிரான்ச் கேஷ்ல டூ பிரான்ச் ஸ்டாக். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான், வாங்கின குட்ஸ் திருப்பி அனுப்பிச்சிருப்பானா, டூ குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச் அப்படியே திருப்பி பை குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச் போடு. பை குட்ஸ் அண்ட் டூ பிரான்ச்ல டூ பிரான்ச் ஸ்டாக். அப்படின்னா என்னது, ஸ்டாக்கோட ஸ்டாக் ஏறி. அடுத்தது என்ன பாரு, குட்ஸ் லாஸ் ஆயிருக்கலாம், இன் டிரான்சிட்ல இருக்கலாம், அதெல்லாத்தையும் என்ட்ரி போட்டுக்கோ. க்ளோசிங் பேலன்ஸ் போட்டா கிராஸ் ப்ராஃபிட் branch P&L. branch P&L by gross profit. that is by branch stock னு வரும். நான் அது ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அதனால gross profit போட்டா by branch stock bracketல gross profit. அப்போ இந்த மெத்தட்ல branch stock is acting as trading account. கரெக்ட்டா? branch stock account is acting as trading account. இது P&L. இது ரெண்டுத்தையும் செட் அப் பண்ணி profit போடுறோம். இது P&L ஓட டெபிட் பேலன்ஸ் அப்படியே கொடுத்துருது. இந்த ஜிபியூ செட் அப் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும், ப்ராஃபிட் கிடைச்சிரும். டெட்டார்ங்கிறது சும்மா அவனை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக. கேஷ் எக்ஸ்பென்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு நான் கேஷ், இன்னொன்னு கேஷ். நான் கேஷ்ங்கிறது டெட்டார் மூலமா தான் வந்துடும். கேஷ்ங்கிறது அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப ரெண்டுத்தையும் டெபிட் பண்ணு, பேலன்ஸ் எதுவுமே இருக்காது அந்த சைடு. அப்படி பேலன்ஸ் பண்ணா பை பிரான்ச் P&L. பேலன்ஸ் பை பிரான்ச் P&L டூ பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்த நடுவில் இந்த அக்கௌண்ட் சும்மா நிக்குமா, ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சா, ஆல்ரெடி இந்த என்ட்ரி இங்க போடும்போது பாஸ் ஆயிருக்கும், இந்த என்ட்ரி இங்க போடும்போது பாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன என்ட்ரிஸ் இருக்கு, கேஷ் கலெக்ட் பண்ணிருப்பியா, பை பிரான்ச் கேஷ். ஏன்னா கேஷ் கலெக்ட் பண்ணா டெட்டார் பேலன்ஸ் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். அப்ப பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட்ல டூ பிரான்ச் டெட்டார். அடுத்தது என்ன இருக்கும், பேட் டெப்ஸ் ஆயிருக்கும், வராம போறதுக்கு. இந்த காசு டெட்டார் பேலன்ஸ் குறையறதுக்கு நாம கொடுக்காம போயிடலாம். அலவன்ஸ் கொடுக்கறது, அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் டெட்டார் பேலன்ஸ் என்ன பண்ணும், குறைக்குமா. பை இது எல்லாத்துக்கும் பேர் என்னது, பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் போட்டு இதெல்லாத்தையும் இன்னர் காலம்ல போட்டு தட் இஸ் கீழே எழுதிப்போ. அந்த பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் இது வந்து பிரான்ச், இங்க பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸா, அப்ப பிரான்ச் எக்ஸ்பென்ஸ்ல டூ பிரான்ச் டெட்டார். அப்ப பேலன்ஸ் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சு இந்த அக்கவுண்ட் எல்லாம் அப்படியே அனாமத்தா விட்டுட்டு வந்து இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணினா ஆல்ரெடி பிரான்ச் டெட்டார்ல இருந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கும். மிச்சம் இருக்கிற கேஷ் எக்ஸ்பென்ஸை மட்டும் நீ ரெக்கார்ட் பண்ணு. இந்த பை பிரான்ச் கேஷ்ல பிரான்ச் கேஷ் அக்கவுண்ட்ல டூ பிரான்ச் எக்ஸ்பென்ஸா, தட் இஸ் பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். இது பை பேலன்ஸ் கேரி. இங்க பை பிரான்ச் கேஷ் டூ பிரான்ச் கேஷ் போடுறல, அப்ப பிரான்ச் கேஷ் அக்கவுண்ட்ல பை பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் காசு வெளில போனது மீதி க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இந்த அக்கவுண்ட்ல பேலன்ஸ் பண்ணா இந்த சைடு தான் பேலன்ஸ் வரும். அப்ப எங்க அனுப்பணும், பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் P&L அனுப்பணும். பை பிரான்ச் P&L, பை பிரான்ச் P&L டூ பிரான்ச் எக்ஸ்பென்ஸ். ஆல்ரெடி ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு, அப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. பேலன்ஸ் பண்ணா net profit arrived under this method will be equal to profit arrived under debtor method. Under will also be equal to the profit arrived under memorandum trading P&L. ஏன்னா ப்ராஃபிட்ங்கிறது ஒன்று தான். நீ பார்த்த ப்ராஃபிட் எப்படி கணக்கிடா, 10 - 7 3 தான். 10 + 5 போட்டு 7 + 5 போட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 3 தான். எப்படி ஆட் பண்ணி எதை மைனஸ் பண்ணாலும் ஈக்குவலா ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு ஆன்சர் சேமா தான் இருக்கும். ஓகே, ஃபார் எவரி கரஸ்பாண்டிங் டெபிட் தேர் வில் பி கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஓகே, அந்த பக்கம் 1 லட்சம் ரூபாய் போட்டு அந்த பக்கம் 1,01,000 ரூபாய் போட்டா ஆன்சர் ப்ராஃபிட் 1 ரூபாய் தான். எவ்வளவு வேல்யூ, 1 ரூபாய். ஆனா அக்கவுண்ட்ல என்ட்ரி மட்டும் 1 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கும். இந்த பக்கம் நான் 20 ரூபாய் போட்டு அந்த பக்கம் 30 ரூபாய் போட்டா என் ப்ராஃபிட் எவ்வளவு, 10 ரூபாய். ஓகேவா, அது நான் போடுற வேல்யூவோட பெருசு டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஃபிட் கிடையாது. ஓகேவா, இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்காரன் 30 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி 30,50,000 ரூபாய்க்கு விற்கிறான். ஒருத்தன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான். அவன் தான் நிறைய காசு பார்த்துருப்பான். ஆனா யாரும் ப்ராஃபிட் பார்த்தா, ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளவு வித்தா, 3 லட்சம் ரூபாய். அவன் 30 லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி 60 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கணும். அப்பதான் எனக்கு ஈக்குவலா பிசினஸ் பண்ண தெரியுது. நல்லா புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பிசினஸ் பண்றதுன்னா காசு இருக்கிறவன் பிசினஸ் பண்ணி அந்த காசை காப்பாத்துறது பேர் பிசினஸ் கிடையாது. காசே இல்லைனாலும் அவன் பொழைச்சிருந்து காசுக்கு பிசினஸ், காசை உருவாக்கி பிசினஸ் பண்றான் பாரு, அவன் தான் பிசினஸ் மேன். அனில் அம்பானிட்ட பிறக்கும் போதே காசு நிறைய இருந்துச்சா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவன் பிறக்கும் போதே நிறைய வச்சிருந்தானா, ஏன் இன்னைக்கு அவன் மைக்ரோசாஃப்ட் ஓனர் பேர் என்ன, பில் கேட்ஸ் பிறக்கும் போது காசு நிறைய இருந்துச்சா, இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரரா எப்படி, நம்பர் 2 எப்படி, அந்த நம்பர் 2ன்றது ஈஸியா, நம்மள லிஸ்ட்ல எங்கே இருக்கு. அப்போ அது எப்படி, அவர்கிட்ட எதுவுமே இல்லை, காப்பாத்திக்கிறதுக்கு பேர் டாக்டிக்ஸ் கிடையாது. உன்கிட்ட இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது. உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது நீ அது பெருசா வளர்த்து அதை கொண்டு வரது தான்
உன்னோட திறமை. அதான் பிஸ்னஸ். எல்லாமே ஆப்வியஸாக கடைசியில் ஏதோ ஒரு வார்த்தை தான் நம்ம ஓடி உழைக்கிறது. என்னது? ப்ராஃபிட். சரியா ராஜா? இந்த மெத்தட் புரியுதா? இந்த மெத்தட் நம்ம படிச்சது 3 மெத்தடுமே ஒன்லி அண்டர் இஃப் ஹெட் ஆஃபீஸ் பில்டு தி குட்ஸ் இன்டு பிரான்ச் இருக்கு தெரியுமா? அட் காஸ்ட் பிரைஸ் தான். நம்ம எல்லாமே என்னதான் பார்த்துருக்கோம்? காஸ்ட் பிரைஸ்னா தான் பார்த்துருக்கோம். இன்வாய்ஸ் பிரைஸ்னா பார்த்தது இல்லையே. இன்வாய்ஸ் பிரைஸ்னா பார்க்கல. சரி, இன்வாய்ஸ் பிரைஸ்னா என்ன பிரச்சனை? ஆல்ரெடி உனக்கு எல்லா ரேட் மட்டும் தெரியும், நான் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். டிபார்ட்மெண்ட்ல இன்வாய்ஸ் பிரைஸ்ல வந்தா என்ன பிரச்சனை? டிபார்ட்மெண்ட்ல ஏ டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் டு டிபார்ட்மெண்ட் பி அட் ப்ராஃபிட் ஆஃப் 20% இருந்தா என்ன பிரச்சனை? டிபார்ட்மெண்ட் பி யோட ஸ்டாக்ல என்ன இருக்கும்? Profit. அன்ரியலைஸ் ப்ராஃபிட் இருக்கும். அது என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணுவோம். பிரான்ச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனா? அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி பிரான்ச் இஸ் ஆல்சோ a part of ஆர்கனைசேஷன். அப்ப ஹெட் ஆபீஸ் 120 குட்ஸ் அம்சி அது பிரான்ச் ஸ்டாக்கா காமிச்சு க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ண முடியாது? ஏத்தி ப்ராஃபிட்டை ஏத்த முடியாது. அப்ப என்ன பண்ணியாகணும்? அன்ரியலைஸ் ஸ்டாக்க உருவணும் ராஜா. அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்ப எங்கெல்லாம் அன்ரியலைஸ் ஸ்டாக் இருக்கும்? இதுல என்ட்ரில பாருங்க, எங்கெல்லாம் அன்ரியலைஸ் ஸ்டாக் இருக்கும்? 2 goods and 2 branch அன்ரியலைஸ் ஸ்டாக் இருக்கும். இதுல 2 goods and 2 branch. அப்புறம் பை goods and 2 branch ஸ்டாக் இருக்கும். கரெக்ட்டா? அடுத்து வேற எங்க இருக்கும்? ஓபனிங் ஸ்டாக்ல ப்ராஃபிட். இது க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். அப்புறம் அந்த goods லாஸ்ல இருக்கும். அப்ப எல்லாத்தையும் ஆப்போசிட் என்ட்ரி கொடு. இதெல்லாம் இது எக்ஸஸ் கிரெடிட்டா டெபிட் கொடு. எக்ஸஸ் டெபிட்டா கிரெடிட் கொடு. ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அதுக்கு நடுவுல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். பிரான்ச் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட். என்ன அக்கவுண்ட்? அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்ல இருந்து ப்ராஃபிட் வருதுல, இதை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம நடுவுல ஒரு இடத்துக்கு ரூம் கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்து வெளில கொடுக்குறது. சே எக்ஸாம்பிள் பை பிரான்ச் ஒரு பிரான்ச் அட்ஜஸ்ட்மென்ட்னு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். அதுல என்ன இந்த வர பிரான்ச் P&L க்கு அனுப்பாம பிரான்ச் அட்ஜஸ்ட்மென்ட் வரும். அது இங்க வந்துருமா? அதுக்கு அப்புறம் இங்க உள்ள ரிசர்வ்ஸ் இந்த சைடு என்ட்ரி போடுவ, இங்க உள்ள ரிசர்வ்ஸ்க்கு இந்த சைடு என்ட்ரி போடுவ. பேலன்ஸ் பண்ணா ப்ராஃபிட் எலிமினேட் பண்ணி தட் இஸ் அன்ரியலைஸ் ப்ராஃபிட் எலிமினேட் பண்ண பேலன்ஸ் கிடைக்கும். இது எங்க அனுப்பிச்சுடுவ? அவ்வளவுதான் ராஜா. சரி, அப்படியே ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லிடுற. ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லு. என்னோட டீச்சிங் ரொம்ப எளிமையாகிட்ட. ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லு. பிரான்ச் டேட்டார் மெத்தட். டேட்டார் மெத்தட்ல போட்டோம்ல, அதுல ஓபனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் குட்ஸ் அண்ட் 2 பிரான்ச் பை குட்ஸ் அண்ட் 2 பிரான்ச் இருக்கா? நாலுத்துல மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். 2 பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பேலன்ஸ் பிரான்ச்ல ஓபனிங் ஸ்டாக் எழுதிருக்கியா? ஓபனிங் ஸ்டாக்ல ரிசர்வ் இருக்குனா ஆப்போசிட் சைடுல என்ட்ரி போடு. க்ளோசிங் ஸ்டாக்ல ரிசர்வ் இருக்குனா இந்த சைடு என்ட்ரி போடு. 2 குட்ஸ் அண்ட் 2 பிரான்ச் இருந்துச்சுனா பைல என்ட்ரி போடு. பை குட்ஸ் அண்ட் 2 பிரான்ச்ல ரிசர்வ் இருந்துச்சுனா 2 ல என்ட்ரி முடிஞ்சு போச்சு. ஆன் சேல் எடுத்துக்கணுமா? ஆன் காஸ்ட் எடுத்துக்கணுமா? ஆன் சேல் பர்சன்டேஜ் எடுத்துக்கணுமா? ஆன் காஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்துக்கணுமா? ஆன் சேல் தான் எடுத்துக்கணும். ஏன் சார் ஆன் சேல்? நல்லா புரிஞ்சுக்கோ. ப்ராஃபிட் இன்க்ளூடட்ங்கறதால தான் நீ எலிமினேட் பண்ற. whenever profit is added to the cost it becomes sale. even though நம்ம அந்த காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் அது என்னதான்? சேல். அப்ப நம்ம என்னதான் எடுத்துக்கணும்? ஆன் சேல். லைக் டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயும் எப்படி ஆன் சேல் எடுத்துட்டு இங்க என்னதான் எடுத்துக்கணும்? ஆன் சேல். இதுதான் ரஜா. புரியுதா ராஜா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த மெத்தடா இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அங்க த்ரூ ரூட் பண்ணி வெளிய எடுத்துட்டு போறோம். பிரான்ச் டேட்டார் மெத்தட்ல ஒரே அக்கவுண்ட் இருக்குல, ஓபனிங் ஸ்டாக் ஆப்போசிட்ல பை ஸ்டாக் ரிசர்வ், க்ளோசிங் ஸ்டாக் இந்த சைடுல ஸ்டாக் ரிசர்வ். 2 goods and 2 branch டெபிட்ல என்ட்ரி போடுவியா, அதுக்கு அந்த சைடுல ஸ்டாக் ரிசர்வ். பை goods and 2 branch அதுக்கு இந்த சைடுல ஸ்டாக் ரிசர்வ் போடினா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? எலிமினேட் ஆயிடும். அன்ரியலைஸ் ப்ராஃபிட் எல்லாமே என்ன ஆயிடும்? எலிமினேட். இது டிபார்ட்மெண்ட் வீடியோ பார்த்திருந்தா உனக்கு புரியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வீடியோல ஆல்ரெடி கதறியாச்சு. டிபார்ட்மெண்ட் ஏ இருந்து டிபார்ட்மெண்ட் பி கிட்ட இருக்கும். டிபார்ட்மெண்ட் பி ல ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா ஏன் ப்ராஃபிட் ஓவர் ஸ்டேட் ஆகுது சொல்லிருப்போமா? 100 ரூபாய் பண்றது 120 ரூபாய்க்கு ஸ்டாக்ல வச்சிருப்போம். டிபார்ட்மெண்ட் ஏ நான் 120 ரூபாய்க்கு வித்தா நான் 120 ரூபாய் தான் சேல் போடுவோம். டிபார்ட்மெண்ட் பி நான் 120 ரூபாய் தான் பர்ச்சேஸ் பண்ணா அதனால நான் 120 ரூபாய் தான் பர்ச்சேஸ் பண்ணனும். ஆனா ரெண்டு பேரையும் நம்ம கன்சல்டேட் பண்ணும்போது என்ன பண்ணியாவணும்? இந்த ப்ராஃபிட்டை எலிமினேட் பண்ணோம். அதான் அந்த ப்ராஃபிட் பேர் தான் என்ன ப்ராஃபிட்? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆர் ஸ்டாக் ரிசர்வ்னு சொல்லுவோம். அதான் என்னது? ஸ்டாக் ரிசர்வ். சோ அந்த ஸ்டாக் ரிசர்வ் எலிமினேட் பண்றதுக்கு என்னது? ஆன் சேல் பர்சன்டேஜ். எவ்வளவு ப்ராஃபிட் சார்ஜ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். எதாபிஸ் எவ்வளவு ப்ராஃபிட் சார்ஜ் ஆயிருக்கோ அந்த ப்ராஃபிட் தானே இதுக்குள்ள இருக்கும். அந்த ப்ராஃபிட் தானே இதுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த பர்சன்டேஜ் எடுத்து இதுல இருந்து என்ன பண்ணி ஆகணும்? எலிமினேட் பண்ணணும். புரியுதா ராஜா?